இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட்ல லெசன் 6 பார்க்க போறோம். ஷஷ்டஹ பாட்டஹ. லெசனோட பேரு கிருஹம் சூன்யம் சுதாம் வினா. கிருஹம் அப்படின்னா வீடு, சூன்யம்னா எம்டி, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சுதாம் அப்படின்னா பெண் குழந்தைகள், வினானா வித்தவுட், இல்லாமல். பெண் குழந்தைகள் இல்லாத வீடு ஒரு எம்டியான ஒரு வீடு, ஒரு சூன்யமான ஒரு வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் பத்தின இன்ட்ரோடக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. யஹ் பாட்டு கன்யாவோ கி ஹத்யா பர் ரோக். ஹத்யா அப்படின்னா கொல்றது, பெண் குழந்தைகளை கொல்றாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்றதுக்காக. யஹ் பாட்டு கன்யாவோ கி ஹத்யா பர் ரோக் அவர் உன்கி சிக்ஷா சுனிஷ்ட் கர்னே கி பிரேரணா ஹேத்து நிர்மித் ஹை. இந்த லெசன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண் குழந்தைகளை கொள்றாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்றதுக்கும் அவங்களுக்கு சிக்ஷா சுனிஷ்ட் கர்னே, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத एंश्योर பண்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற மாதிரியானதான் இந்த லெசன். समाज में लड़के और लड़कियों के बीच भेदभाव की भावना आज भी समाज में यत्र तत्र देखी जाती है. இந்த சொசைட்டில लड़के और लड़कियों के बीच, அதாவது பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் भेदभाव, டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு பார்க்கறது அப்படின்றது சொசைட்டில எத்திர தத்திர அங்கங்க இருக்கதா செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. जिसे दूर किए जाने की आवश्यकता है. அதை இப்ப நம்ம दूर करना, அதை ஒழிக்கணும் அப்படின்றது இப்போ नीडफुल्लाன ஒரு விஷயமா இருக்கு. संवादात्मक शैली में इस बात को सरल संस्कृत में प्रस्तुत किया गया है. இந்த லெசன் உங்களுக்கு संवादात्मक शैली அப்படின்னு சொல்றாங்க. கான்வர்சேஷனல் ஸ்டைல்ல சரல் சன்ஸ்கிருத், ரொம்ப சிம்பிளான ஒரு சான்ஸ்கிரிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி அப்படின்றவங்களும் மாலா அப்படின்ற அவங்களோட அண்ணியும் அவங்களோட அண்ணனும் பேசுற மாதிரி கான்வர்சேஷன் பண்ற மாதிரியான லெசன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷாலினி கிரீஷ்ம அவகாஷே பித்ரு கிரகம் ஆகச்சதி. ஷாலினி சம்மர் வெக்கேஷனுக்காக அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சர்வே பிரசன்ன மனசா தஸ்யாக ஸ்வாகதம் குருவந்தி. परम तस्याह भ्रातृजाया उदासीना इव दृश्यते. सर्वे प्रसन्न मनसा. ஷாலினி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஹார்ட்டடா, ரொம்ப நல்ல சந்தோஷமான மனசோட, தஸ்யாக அப்படின்னா ஷாலினியை, அவர்களை, ஸ்வாகதம் குருவந்தி எல்லாருமே அவங்கள வெல்கம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. பரம் ஆனால், தஸ்யாக அவளுடைய, பிராத்ருஜாயா, பிராத்ருஜாயா அப்படின்னா சிஸ்டர் இன்லா, அண்ணி, உதாசீனா இவ திருஷ்யத்தை ரொம்ப சேடா காணப்படுறாங்க. இப்ப ஷாலினி கேக்குறாங்க, பிராத்ருஜாயே சிந்திதா ஈவ பிரதியசே சர்வம் குஷலம் கலு. அவங்க என்ன கேக்குறாங்க, அண்ணி சிந்திதா ஈவ பிரதியசே, பாக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஒரீடா இருக்கீங்க, சர்வம் குஷலம் கலு எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாலா அப்படின்றவங்க அவங்க அண்ணி சொல்றாங்க, ஆம் ஷாலினி, ஆமா ஷாலினி, குஷலினி அகம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். त्वधर्धम किम आनयानी ஷீத்தலபேயம் சாயம் வா. துவதர்த்தம் உனக்காக என்ன கொண்டு வரட்டும், ஷீத்தலபேயம் அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா, சாயம் வா சாயா கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷாலினி அதுனா தூ கிமபி நா வாஞ்சியாமி. அதுனா இப்ப, தூ இப்ப எனக்கு, கிமபி கிம் பிளஸ் அப்படி எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம், நான் வாஞ்சியாமி எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம். ராத்திரௌ சர்வைஹி சக போஜனமேவ கரிஷ்யாமி. ராத்திரௌ நைட் டைம்ல சக போஜனமேவ எல்லாரும் சேர்ந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. भोजन काले अपि माल्याः मनोदशा स्वस्था न प्रतीयति स्म परं सा मुखेन किमपि नोक्तवती. भोजन काले अपि, அதாவது டின்னர் பண்ணக்கூடிய அந்த டைம்ல கூட, மாலாயாக அவங்க அண்ணி இருக்காங்களே, அந்த மாலாயாக மாலாவினுடைய மனோதஷா, மனோதஷா போது அந்த மூட், அந்த ஃபேஸ்ல காட்டக்கூடிய அந்த ஒரு செயல் ஸ்வஸ்தா ந பிரதியத்தை, ஹெல்தியா இல்ல, பாக்கிறதுக்கு ஹெல்தியா இல்ல. பரம் ஆனா, ச அவர்கள், முகேன, முகேன வாயால, அதாவது வார்த்தைகளால, கிமபி கிம் பிளஸ் அபி ஒன்று கூட, நோக்தவதி ந பிளஸ் உக்தவதி சொல்லல. உக்தவதி அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம். ந உக்தவதி அவங்க எதுவுமே சொல்ல, அவங்க வாயால எதுவுமே சொல்லல. பட் பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகமா இருக்காங்க. ராகேஷக, ராகேஷ் யாருன்னா ஷாலினியோட அண்ணா. ராகேஷக பகினி ஷாலினி திஷ்டயா துவம் சமாகதா. திஷ்டயா அப்படின்னா லக்கிலி, பகினி அப்படின்னா சிஸ்டர், பஹன் சொல்லுவாங்க இல்லையா, சிஸ்டர் ஷாலினி. திஷ்டயா அப்படின்னா லக்கிலி
துவம் சமாகத லக்கிரி நீ வந்திருக்க, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அத்ய மம காரியாலயே ஏகா மகத்துவபூர்ணா கோஷ்டி சஹசைவ நிஷ்சிதா. அத்ய டுடே இன்னைக்கு மம காரியாலயே என்னுடைய ஆஃபீஸ்ல ஏகா மகத்துவபூர்ணா ஒரு முக்கியமான கோஷ்டி மீட்டிங் சஹசைவ சஹசா பிளஸ் ஏவ சஹசா அப்படின்னா சடனாவே நிஷ்சிதா டிசைட் பண்ணிட்டாங்க. அதைவ மாலாயாக சிகித்சிகயா சக மேலனஸ்ய சமயः நிர்தாரிதः. அதைவ அத்ய பிளஸ் ஏவ அத்யனா டுடே இன்னைக்கு தான் மாலாயாக மாலாவுக்கு சிகித்சிகயா அப்படின்னா பெண் டாக்டர்னு அர்த்தம், லேடி டாக்டர் கூட சக மேலனஸ்ய மீட்டிங் அதாவது மீட்டிங்கிறது அதில் அப்பாயின்மெண்ட் சமயக நிர்தாரித்த மீட்டிங் வந்து இன்னைக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு டைம் வந்து இன்னைக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதைவ மாலாயாக சிகித்சிகயா சக இன்னைக்கு தான் மாலாக்கு பெண் டாக்டர் கூட மேலனஸ்ய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க நிர்தாரித்தக. துவம் மாலையா சக சிகித்சிகாம் பிரதி கச்ச. நீ என்ன பண்ணணும், மாலா கூட பெண் அந்த டாக்டர் கிட்ட போ. தஸ்யா பராமர்ஷ் அனுசாரம் யத் விதேயம் தத் சம்பாதை. தஸ்யாக என்பது இந்த பெண் டாக்டரை குறிக்குது. நீ அவங்க கூட போ. தஸ்யாக அந்த டாக்டர் பராமர்ஷ் அனுசாரம் பராமர்ஷ் பிளஸ் அனுசாரம் பராமர்ஷ் அப்படின்னா அட்வைஸ். ஸோ அந்த டாக்டரினுடைய அட்வைஸ்க்கு யத் விதேயம் என்ன பண்ணணுமோ அவங்களுடைய அட்வைஸை கேட்டு என்ன செய்யணுமோ தத் சம்பாதை அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றார். ஷாலினி கிமபவத் பிராத்ருஜாயாக ஸ்வாஸ்தயம் சமீச்சீனம் நாஸ்தி. என்ன ஆச்சு, அண்ணியினுடைய ஹெல்த் சமீச்சீனம் நல்லா இல்லையா, நாஸ்தி ந பிளஸ் அஸ்தி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அகம் ஹயாக பிரபிருத்தி பஷ்யாமி ச ஸ்வஸ்தானா பிரதிபாதி இது பிரதியதே ஸ்ம. அகம் து நானும் கூட ஹயாக அதாவது எஸ்டர்டே நேத்துல இருந்து பிரபிருத்தி அப்படின்னா சின்ஸ் நானும் நேத்துல இருந்து பஷ்யாமி பார்த்துட்டு தான் இருக்க. சானா அவர்கள் ஸ்வஸ்தானா பிரதிபாதி ஸ்வஸ்தானா அவங்க பார்க்கறதுக்கு ஹெல்த்தியா தென்படல. இதி பிரதியதேஸ்ம இப்படிதான் இருக்காங்க, இது மாதிரி எனக்கு தோணுது. பிரதியத்தேனா எசா லக்ரஹிஹ சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ராகேஷக சிந்தையாக விஷய நாஸ்தி. உடனே உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, ஒரே பண்ணக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. துவம் மாலையா சக கச்ச. நீ மாலா கூட போ. மார்கே ச சர்வம் ஞாபயிஷ்யதி. போற வழியில அவங்க அதாவது சான்றது மாலா சர்வம் எல்லாத்தையும் உனக்கு தெரியப்படுத்துவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஞாபயிஷ்யதி மாலா ஷாலினி ச சிகித்சிகாம் பிரதி கச்சந்தியோ வார்த்தாம் குருத்தக. மாலாவும் ஷாலினியும் சிகித்சிகாம் பிரதி பெண் டாக்டர் கிட்ட போகும்போது கச்சத்தியோ போகும்போது வார்த்தாம் குருத்தக கான்வர்சேஷன் பண்றாங்க. அப்ப ஷாலினி என்ன சொல்றாங்க, கிமபவத் பிராத்ருஜாயே கா சமஸ்யா அஸ்தி. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. கிமபவத் என்ன ஆச்சு அண்ணி சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம். மாலா என்ன சொல்றாங்க பாருங்க. ஷாலினி அகம் மாஸ்திரஸ்ய கர்ப்பம் ஸ்வகுக்ஷௌ தாரியாமி. என்ன சொல்றாங்க, அகம் நானு மாசத்ரயஸ்ய மாச அப்படின்னா த்ரயனா 3 மாசனா மாசம் 3 மாசத்தினுடைய கர்ப்பத்தை மாஸ்திரயஸ்ய கர்ப்பம் ஸ்வகுக்ஷௌ குக்ஷௌ அப்படின்னு ஓபுன்னு அர்த்தம் கர்ப்பம். என்னுடைய கர்ப்பத்துல தாரியாமி வச்சிருக்கேன், அதாவது என்கிட்ட வந்து 3 மாச குழந்தை கர்ப்பமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தவ பிராத்துஹி ஆக்ரஹ அஸ்தி. உன்னுடைய அண்ணனுடைய ஆக்ரகம் என்னன்னா இருக்கு, உன்னுடைய அண்ணனுடைய ஆக்ரகம் என்னவா இருக்குன்னா, ஆக்ரகம்னா டிசைர், அவரோட ஆசை என்னன்னா யத் அகம் லிங்க பரீட்சணம் காரியேயம் குக்ஷம் கன்யா அஸ்தி சேத் கர்ப்பம் பாத்தேயம். என்ன சொல்றாரு, யத் அகம் நானு லிங்க பரீட்சணம் அதாவது ஜெண்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தை என்ன குழந்தைன்னு பார்ப்பாங்க இல்லையா, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. யத் அகம் ஒருவேளை நான் லிங்க பரீட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற காரியேயம் பண்ணணும். குக்ஷவ் கன்யா அஸ்தி என்னுடைய கர்ப்பத்துல பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா சேத் கர்ப்பம் பாதையேயம். ஸோ யத் சேத் அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், கர்ப்பம் பாதையேயம் நான் கர்ப்பத்தை வந்து அபார்ஷன் பண்ணிடணும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. அகம் அதி
உத்வீகனா அஸ்மி, நான் வந்து ரொம்பவும் கவலையாக இருக்கேன். இது கேட்டதுல ரொம்ப அதீவ உத்வீகனா அஸ்மி, ரொம்பவும் அப்செட்டாக இருக்கேன். பரம் தவ பிராத்தா வார்த்தாமேவ நான் சுணோதி, ஆனால் உன்னுடைய அண்ணன் வார்த்தா ப்ளஸ் ஏவ, வார்த்தைகளை கூட ந சுணோதி, கேட்க மாட்டேங்கிறாரு, லிசன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாலினி என்ன சொல்கிறாங்க பாருங்க, பிராத்தா ஏவ சிந்தயித்தும் அப்பி கதம் பிரபவதி, பிராத்தா ஏவம், அண்ணன் இந்த மாதிரி யோசிக்க கூட கதம் பிரபவதி, எப்படி செய்கிறாரு, எப்படி அவரால் இந்த மாதிரி கூட யோசிக்க முடியுது. சிசுஹி கன்யா அஸ்தி சேத் வதார்ஹா, சிசு அதாவது அந்த குழந்தை கன்யா பெண் குழந்தையா இருந்தா வதார்ஹா அப்படின்னா கொன்னுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜகன்யம் கிருத்தியம் இதம், இதம் கிருத்தியம் ஜகன்யம் அப்படின்னா இந்த கிருத்தியம்னா இந்த செயல், ஜகன்யம் ஒரு பாவப்பட்ட செயல், ஹைனஸின் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. துவம் விரோதம் நா கிருத்தவதி, நீங்க அதுக்கு அகைன்ஸ்டா இல்லையா. சஹ தவ ஷரீரே ஸ்தித்தஸ்ய சிசோஹி வதார்த்தம் சிந்தயதி துவம் தூஷ்ணீம் திஷ்டசி. சஹ தவ ஷரீரே, உங்களுடைய ஷரீரே, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிசோஹி, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருவை வதார்த்தம் அதாவது கொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. சிந்தயதி துவம் தூஷ்ணீம் திஷ்டசி, நீங்க சைலண்டா நின்றுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அதுனைவ கிரகம் செல், அதுனைவ அதுனா பிளஸ் ஏவ, ஸோ இப்பேயே அதுனா அதுனைவ கிரகம் செல், இப்பவே வீட்டுக்கு போயிடலாம். நாஸ்தி ஆவசியக்தா லிங்க பரீட்சணஸ்ய, ஸோ லிங்க பரீட்சணம் பண்ணக்கூடிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிராத்ரா யதா கிரகம் ஆகமிஷ்யதி அகம் வார்த்தாம் கரிஷ்யே, பிராத்தா யதா எப்போ அண்ணன் வீட்டுக்கு வராங்களோ அப்போ ஆகமிஷ்யதி அகம், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வார்த்தா கரிஷ்யதி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்ய காலே பிராத்தா ஆகச்சதி, ஸோ ஈவினிங் டைமில் அவங்க அண்ணன் வராரு. ஹஸ்தபாதாதிக்கம் பிரக்ஷாலயே, பிரக்ஷாலயனா வாஷ் பண்ணுறது, ஹஸ்த கைகளையும் கால்களையும் எல்லாம் வாஷ் பண்ணுறாரு. வஸ்திராணி ச பரிவர்த்தைய, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. பூஜா கிரகம் கத்துவா, அதுக்கப்புறம் பூஜா கிரகத்துக்கு போகிறாரு, அதாவது சாமி ரூமுக்கு போகிறாரு. தீபம் பிரச்வாலயதி, விளக்கி ஏற்றி. பவானி ஸ்துதிம் ச அபி கரோதி, பவானி ஸ்துதியும் சொல்கிறாரு. ததனந்திரம் சாயபானார்த்தம் சர்வே அபி ஏத்ரிதாக, ஸோ அதுக்கப்புறம் சாயாபானார்த்தம் அதாவது சாயா குடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சர்வே அப்பி எல்லாரும் சேர்ந்து ஏத்ரிதாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்றாங்க ஒரு இடத்துல. ராகேஷக, அப்போ ராகேஷக என்ன கேட்குறாரு, மாலே துவம் சிகித்சிகாம் பிரதி கதவதி ஆசிஹி, ஸோ நீ வந்து பெண் டாக்டர் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தியா, கதவதி ஆசிஹி கிம் ஆ கதையன்சா, அவங்க என்ன சொன்னாங்க, அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாலா மௌனமேவாஸ்ரயதி, மௌன பிளஸ் ஏவ பிளஸ் ஆஸ்ரயதி, ஸோ அப்போ என்ன அர்த்தம், மௌனமாகவே இருந்துட்டாங்க. அவங்க கேட்குறாரு, ராகேஷ் கொஷின் கேட்கும் போது மாலா என்ன பண்ணுறாங்க, மௌனமாகவே இருக்காங்க. மௌனம் பிளஸ் ஏவ பிளஸ் ஆஸ்ரயதி, அதையே அப்படியே இருந்துட்டாங்க. ததைவ கிரீடந்தி त्रिवर्षीया पुत्री अंबिका पितुहि क्रोटे उपविशति तस्मात् चाकलेहम च याचति, ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ததைவ தத் பிளஸ் ஏவ அந்த சமயத்தில் கிரீடந்தி விளையாடி கொண்டு இருக்கிற த்ரீவர்ஷியா புத்ரி 3 வயசு இருக்கக்கூடிய அம்பிகா, பித்துஹி பித்துனா அப்பா, ஸோ இந்த இடத்துல ராகேஷோடைய மகள் வந்து அம்பிகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அப்பாவுடைய குரோடே மடியில் வந்து உபவிஷத்தி உட்கார்றாங்க, அவங்க அப்பாவோட மடியில் வந்து ஆசையாக உட்காராங்க. தஸ்மாத் சாக்லேகம் ச யாச்சதே, அவர்கிட்ட சாக்லேட்டும் கேட்குறாங்க. ராகேஷக அம்பிகாம் லாலயத்தி, லாலயத்தினா கொஞ்சுறாங்க. ராகேஷ் என்ன பண்ணுறாரு, அம்பிகாவை கொஞ்சுறாரு. கொஞ்சிட்டு சாக்லேகம் பிரதாய தாம் குரோட்டாத் அவதாரியத்தி, சாக்லேட் கையில் கொடுத்துட்டு தாம் அவளை அதாவது அம்பிகாவை குரோட்டாத் மடியில் இருந்து குரோடாத் அவதாரியத்தை இறக்கி விடுறாரு, மடியிலிருந்து இறக்கி விடுறாரு. புனக மாலாம் பிரதி பிரசனவாச்சிகாம் திருஷ்டும் ஸ்ரீபதி, திரும்பவும் மாலா கிட்ட பிரசனவாச்சிகம் கொஸ்டின் கேட்குற மாதிரியான திருஷ்டும் திரிபதினா பார்வையை விடுறாரு, திரும்பி பார்க்குறாரு கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஷாலினி யதத் சர்வம் திருஷ்டுவா உத்தரம் ததாதி, ஷாலினி இது எல்லாமே பார்த்துட்டு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஷாலினி பிராத்தக
துவம் கிம் ஞாத்தும் இச்சசி, நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற? தஸ்யாக குக்ஷி புத்திரஹ அசி அஸ்தி புத்ரிவா. ஸோ அவங்களுடைய குக்ஷி, அவங்களுடைய அந்த கர்ப்பத்துல பையனா பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா? கிமர்த்தம், எதற்காக அப்படி விரும்புற? உனக்கு எதுக்கு அது தெரியணும்? ஷணமாசானந்திரம், ஷணமாசம்னா 6 மாசத்துக்கு அப்புறம், ஷணமாசானந்திரம் சர்வம் ஸ்பஷ்டம் பவிஷ்யதி, எல்லாமே தெரியதான் போகுது. 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையே வரப்போகுது, அப்புறம் நமக்கு தெரியதான் போகுது. சமயாத் பூர்வம், அதாவது அந்த சமயம் வரத்துக்கு முன்னாடி, கிமர்த்தம் அயம் அயாசக, இந்த எஃபர்ட் எதுக்கு, இந்த முயற்சி எதுக்கு பண்ற, எல்லாமே தெரியதான போகுது, எதுக்கு நீ முயற்சி பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. ராகேஷக அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. பகினி துவம் தூ ஜானாசி ஏவ அஸ்மாக்கம் கிரஹே அம்பிகா புத்ரி ரூபேன அஸ்தி ஏவ அதுனா ஏகஸ்ய புத்திரஸ்ய ஆவஷ்யக்தா அஸ்தி தர்ஹி அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்றாரு. பகினி துவம் தூ ஜானாசி, உனக்கு தெரியும் தானே, ஏவ அஸ்மாக்கம் கிரஹே நம்ம வீட்டில தான், அம்பிகா புத்ரியேன புத்ரி ரூபேன, அதாவது அம்பிகா அப்படின்னு பெண் குழந்தை, அஸ்தி ஏவ அஸ்தி பிளஸ் ஏவ பிளஸ் ஏவ, ஸோ அம்பிகா ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்கு. அதுனா இப்ப ஏகஸ்ய புத்திரசே, இப்ப ஒரு ஆண் குழந்தையினுடைய ஆவஷ்யக்தா அஸ்தி, நீடும் இருக்கு, அதனால தர்ஹி அப்படின்னும் போது அதனால அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்றாரு. அப்ப ஷாலினி என்ன சொல்றாங்க, தர்ஹி குக்ஷி புத்ரி அஸ்தி சேத் ஹந்தவ்யா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா கர்ப்பத்துல வந்து பெண் குழந்தை இருந்தா அதை வந்து ஹந்தவ்யா அழிச்சிருவியா கொன்னுடுவியா அப்படின்னு கேட்டுட்டு தீவிரஸ்வரேன், அதை ரொம்ப சத்தமா கோவமா என்ன சொல்றாங்க, ஹத்யாயாக பாப்பம் கர்த்தும் பிரவர்த்தோ அஸ்மீதும், என்ன கேட்குறாங்க, ஹத்யாயாக கொலை பண்ணக்கூடிய மாதிரியான பாவம் கருத்தும், ஸோ கொல்ற மாதிரியான பாவம் பண்றதுக்கு பிரவர்த்தோ அசீத்வம், அதுக்கும் நீ வந்து தயாராயிட்டியா, அதுலேயும் நீ இன்வால்வ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சத்தமா சொல்றாங்க ஷாலினி. ராகேஷக என்ன சொல்றாரு, ந ஹத்யா தூ ந, இல்ல 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 இது கொலையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஷாலினி. தர்ஹி கிமஸ்தி நிர்கிரணம் கிருத்தம் இதம், அப்படின்னா தர்ஹி அப்படின்னா கிமஸ்தி இது என்னவா இருக்கு, கிம் பிளஸ் அஸ்தி இது என்ன, நிர்கிரணம், நிர்கிரணம்னா ரொம்ப கிரைம், ரொம்ப கொடுமையான ஒரு செயல், கிருத்தம் இதம், கிருத்தம் பிளஸ் இதம், சாரி கிருத்தியம் பிளஸ் இதம், கிருத்தியம் அப்படின்னா செயல்னு அர்த்தம், இதம் இந்த செயல், இந்த கொடுமையான செயல் வேற என்னன்னு கேட்குறாங்க. தர்ஹி கிமஸ்தி நிர்கிரணம் கிருத்தியமிதம் சர்வதா விஸ்மிருத்வான், நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா, சர்வதா விஸ்மிருத்வான் அஸ்மாக்கம் ஜனக்கக, நம்மளுடைய அப்பா கதாபி புத்ரி புத்ரோயோக விபேதம் ந கிருத்வான், நம்மளுடைய அப்பா கதாபி நெவர் எப்பயுமே புத்ரி புத்ரயோகி பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற விபேதம் அதாவது டிஸ்கிரிமினேஷன் ந கிருத்வான் பண்ணதே கிடையாது. சக சர்வதைவ மனுஸ்மிருதே பங்கிமிமாம் உத்தரத்தி ஸ்ம, சக அதாவது அவர், அவங்களுடைய அப்பா, சர்வதைவ சர்வதா பிளஸ் ஏவ, சர்வதா பிளஸ் ஏவ, அதாவது எப்பயுமே அவர் என்ன சொல்வார் அப்படின்னா பங்கிம் இமாம், இமாம் பங்கி அப்படின்னா இந்த லைனை, மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய இந்த லைனை உத்தரத்தீஸ்மா, அது எப்பயுமே அவர் சொல்வார். அது என்ன அந்த மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய லைன் என்னன்னா, ஆத்மா வை ஜாயத்தே புத்திரஹ புத்திரேன துஹிதா சமா, ஆத்மா வை ஜாயத்தே, ஸோ ஆத்மாவாக பிறப்பதுதான், ஜாயத்தேனா பிறப்பதுதான், புத்திரக ஸோ ஒருத்தருடைய ஆத்மாவாக, அதாவது அவங்களுடைய அப்பாவுடைய இல்லை அவருடைய குலத்தினுடைய ஆத்மாவாக பிறக்கிறது தான் புத்திரக. புத்திரேன சமா துஹிதா, அந்த புத்திரன் அந்த மகனுக்கு சமமானவர்கள் துஹிதா, துஹிதா அப்படின்னா பெண் குழந்தைன்னு அர்த்தம். இதை எப்பயுமே அவர் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரா இந்த லைனை. துவமபி சாயம் பிராத்தக தேவி ஸ்துதிம் கரியுஷி, அப்பாவும் சொல்வாரு நீயும் கூட, துவமபி சாயம் சாயங்காலமும் மார்னிங்கும் என்ன பண்ற, தேவி ஸ்துதி சொல்ற, தேவி ஸ்துதி கரோஷி. கிமர்தம் சிருஷ்டேஹி உத்பாதின்யாக சக்தியாக திரஸ்காரம் கரோஷி, கிமர்தம் இப்படியெல்லாம் நீ செஞ்சும் கூட, கிமர்தம் எதுக்காக, இந்த சிருஷ்டிய இந்த உலகத்தை உத்பாதின்யாக அதாவது கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை, அதாவது பெண் குழந்தையை இங்க மீன் பண்றாங்க. திரஸ்காரம் கரோஷி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. தவ மனசி இயதி குத்சிதா விருத்திஹி ஆகதா இதம் சிந்தயித்வைவ அகம் குண்டிதா அஸ்மி,
தவ சிக்ஷாவிருதம் தவ மனசி இயதி உன்னுடைய மனசுல இந்த மாதிரியான குத்சிதா குத்சிதானா குரூயல் ரொம்ப கொடுமையான விருத்திஹி ஆகதா இந்த மாதிரியான ஒரு குரூயல் தாட் வந்தது இதம் சிந்தயித்வைவ சிந்தயித்வா பிளஸ் ஏவ இதை யோசிக்கும் போதே அகம் குண்டிதா அஸ்மி எனக்கு எப்படி இருக்கு ரொம்பவும் ஒரீடா இருக்கு குண்டிதா பிளஸ் அஸ்மி நான் ரொம்ப ஒரி ஆயிடுறேன் தவ சிக்ஷா விருதா உன்னுடைய எஜுகேஷனே வந்து விருதா அப்படின்னா வேஸ்ட் நீ படிச்சதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகேஷ் உடனே சொல்றாரு பகினி விரம் விரம் இல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ பகினி விரம் விரம் அகம் ஸ்வாபராதம் ஸ்வ அபராதம் அப்படின்னா என்னுடைய சொந்த குற்றத்தை ஸ்வ அபராதம் ஸ்வ பிளஸ் அபராதம் ஸோ என்னுடைய தப்பை ஸ்வீகரோமி நான் வந்து அதை ஒத்துக்கிறேன் அதை ஏத்துக்கிறேன் லஜ்ஜிதாஸ்மி அதே மாதிரி நான் ரொம்ப அஷேம்ட் அதை நினைச்சு ரொம்பவும் நான் வெட்கப்படுறேன் லஜ்ஜித பிளஸ் அஸ்மி ச ஸோ நான் ரொம்ப வெட்கவும் படுறேன் அப்படின்னு சொல்றார் அத்ய பிரபிருத்தி கதாபி கர்ஹிதமிதம் காரியம் ஸ்வப்னே அபி ந சிந்தயிஷ்யாமி அத்ய பிரபர்த்தி அத்யனா டுடே பிரபர்த்தி இன்னையில இருந்து சின்ஸ் இன்னையில இருந்து கதாபி எப்பயுமே நான் கர்ஹிதமிதம் இந்த மாதிரியான கர்ஹித பிளஸ் இதம் இந்த மாதிரியான டர்ட்டியான காரியத்தை ஸ்வப்னே அப்பி சொப்னத்தில் கூட நான் சிந்தயிஷ்யாமி யோசிக்க மாட்டேன் யதைவ யத் பிளஸ் ஈவ எப்படி அம்பிகா மம ஹிருதய சம்பூர்ண ஸ்நேகசிய அதிகாரிணி அஸ்தி எந்த மாதிரி அம்பிகா எங்களுடைய ஹிருதயத்தினுடைய சம்பூர்ண ஸ்நேகம் ஸோ எல்லா ஸ்நேகத்தையும் அதிகாரியா இருக்காளோ ரைட்ஸ் அவளுக்கு இருக்கோ தத்தைவ அந்த மாதிரி ஆகந்தா சிசுகி வரக்கூடிய அந்த குழந்தைக்கும் அபி ஸ்நேக அதிகாரி பவிஷ்யதி புத்திரக பவதி புத்ரிவா ஸோ அவங்களுக்கும் கூட அந்த அதிகாரம் இருக்கு பவிஷ்யதி வரக்கூடிய புத்திரக பவத்து புத்ரிவா அது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அந்த அதிகாரம் இருக்கு அகம் ஸ்வகர்ஹீத சிந்தனம் பிரதி பஷ்தாபமகன அஸ்மி நான் என்னுடைய ஸ்வகர்ஹித சிந்தனம் இந்த மாதிரியான டர்ட்டி தாட்ஸ் எனக்கு வந்தது இல்லையா அது பற்றி பிரதி பஷ்தாபமகனக ரொம்பவும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் ஐம் ஃபீலிங் சாரி அப்படின்னு சொல்லுவாங்களே அதை பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அஸ்மி அகம் கதம் விஸ்மிருத்துவா நான் வந்து ஒரு கதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் மறந்துட்டேன் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் அது என்ன அப்படின்னா எத்திர நாரியஸ்து பூஜயந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்ரதா ந பூஜயந்தே சர்வாஸ்திர ஃபலாக கிரியாக எத்திர நாரியஸ்து பூஜயந்தே எந்த இடத்துல நாரியஸ்து அப்படின்னா பெண்களை பூஜயந்தோ பூஜை பண்றாங்களோ ரமன் தத்ர ரமந்தே அந்த இடத்துல இருக்கிறது என்னதுன்னா தேவதாக தேவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க எத்ரதா எத்ர பிளஸ் யதாக யதாக வந்து பெண்களை குறிக்கிறது எத்திர யதாக நான் பூஜியந்தே எந்த இடத்துல பெண்களை பூஜை பண்ணலையோ சர்வாஸ்தத்ர அஃபலக கிரியா அப்ப எப்படி இதை பிரிக்கணும் சர்வா பிளஸ் தத்ர அஃபலாக கிரியா ஸோ அந்த இடத்துல எல்லா கிரியாவும் எல்லா வேலைகளும் சர்வா தத்ர அஃபலாக எல்லா வேலைகளும் அந்த இடத்துல அஃபலாக அது சக்சஸ் இல்லாம போயிடும் எதுவுமே அந்த இடத்துல நடக்காது எந்த இடத்துல பெண் குழந்தைகளை பூஜை பண்ணலையோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அதவா பிதூர் தசகுணா மாத்தேதி அதே மாதிரி பிது அதாவது அப்பாவினுடைய 10 குணங்கள் சேர்ந்தவங்க தான் அம்மா அப்படின்றதையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு துவயா சன்மார்க பிரதீஷதிஹி பாகினி நீ எனக்கு வந்து சன்மார்க நல்ல ஒரு மார்க்கத்தை நல்ல ஒரு வழியை காட்டிட்ட பாகினி என்னோட தங்கச்சியா இருக்க நீ வந்து எனக்கு நல்ல வழியை காட்டிட்ட கனிஷ்டா அபி கனிஷ்டா பிளஸ் அபி கனிஷ்டான இளையவர்கள் அர்த்தம் எங்கரா இருந்தாலும் கூட துவம் அப்ப குரு ரசி நீ என்னோட குருவா இருக்க குரு அப்படின்னா 2 மீனிங் எடுத்துக்கலாம் அதாவது பெரியவங்கன்னு எங்கரா இருந்தா கூட நீ என்னோட பெரியவங்க மாதிரி எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காமிச்சிட்ட குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் கனிஷ்டா அபீத்வம் மம குரு ரசி ஷாலினி அலம் பஷ்தாபேன இப்போ வந்து
அலம்னா எனஃப்னு அர்த்தம். சரி போதும், இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணது, சாரி பண்ணது போதும். தவ மனசக அந்தகாரக அபகத்தக, உன்னுடைய மனசுல இருக்கிற அந்தகாரக, அந்த டார்க்னஸ், உன் மனசுல இருக்க அந்த இருட்டு, அபகத்தக அது வந்து போயிடுச்சு. இப்ப பிரசன்னதாயாக விஷயோ அகம், இது வந்து என்னது, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயோ அயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. பிராத்ருஜாயே ஆகச்ச, இப்போ என்ன சொல்றாங்க, அவங்க அன்னிக்கிட்ட வாங்க, பிராத்ருஜாயே ஆகச்ச சர்வாம் சிந்தாம் தியஜ், எல்லா சிந்தனைகளையும் விட்டுடுங்க. இப்போ இவ்வளோ நாள் யோசிச்சதெல்லாம் விட்டுடுங்க. ஆகந்துஹி சிஷோ ஸ்வாகத்தாய ச சன்னாதபவ, ஸோ வரக்கூடிய சிசுவினுடைய ஸ்வாகத்தாய வெல்கம் பண்ணுறதுக்கு சன்னதாபவ ரெடியாயிருங்க. பிராத்தக தவமப்பி பிரதிஞாயம் குரு, நீயும் கூட ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோ. என்ன அப்படின்னா, கன்யாயாக ரக்ஷணி தஸ்யா படின தத்த சிந்தக ஸ்தாஸ்யதி. ஸோ கன்யாயாக ரக்ஷணி, பெண் குழந்தைகளை சேவ் பண்ணணும். தஸ்யா அவர்களை, பாடேன படிக்க வைக்கிறதுக்கும், தத் சிந்தக அதாவது ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கணும், அவங்களை கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்றதுல டிட்டர்மைண்டாக, ஸ்தாஸ்யசி அதில் வந்து நம்ம ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கணும். புத்ரிம் ரக்ஷ புத்ரிம் பாட்டய, அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும், பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றது. இது சர்வகாரஸ்ய, அதாவது சர்க்காரினுடைய, கவர்மெண்டினுடைய கோஷனேயம், இதுதான் வந்து நம்ம கவர்மெண்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட். ததைவ சார்த்திகா பவிஷ்யதி, ஸோ அதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறது. ததைவ தத்து ப்ளஸ் ஏவ சார்த்திகா பவிஷ்யதி, அது சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறது எப்படி அப்படின்னா, யதா வயம் சர்வே மிலித்வா, எப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிந்தனம் இதம், சிந்தனம் ப்ளஸ் இது பண்ணணும் அப்படின்ற தாட்டை யதார்த்த ரூபம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும். கரிஷ்யாமக, இது எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு ஸ்லோகன் நமக்கு கொடுத்துருக்காங்க. யா கார்கி ஸ்ருத சிந்தனே நிருபணயனி நிருபணயே பாஞ்சாலிகா விக்ரமி. ஸோ இப்போ வந்து நல்லா அச்சீவ் பண்ண பெண்களுடைய நேம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. கார்கி, ஸோ எப்படி கார்கி அப்படின்றவங்க ஸ்ருத சிந்தனி, ஸ்ருத சிந்தனி அப்படின்னா சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்களோ, பாஞ்சாலிகா அதே மாதிரி பாஞ்சாலி திரௌபதியை மீன் பண்ணுறாங்க. நிருபணயனி, நிருபணயே அப்படின்னா வந்து பாலிட்டிக்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும், விக்ரமே அப்படின்னா ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. லக்ஷ்மி சத்ரு விதாரணே, லக்ஷ்மி பாய், ராணி லக்ஷ்மி பாய். சத்ரு விதாரணே அப்படின்னா எனிமீஸை அழிக்கிறதுல. ககன் விஞ்ஞாகனே கல்பனா, அதே மாதிரி கல்பனா சாவ்லா ககன் விஞ்ஞாகனே, இந்த ஸ்பேஸ் மற்றும் ஸ்கை பற்றி படிக்கிறதுல இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்திரோத்யோபதே, இந்திரா அப்படின்றவங்க, இந்திரா நோய் சொல்லுவாங்களே, அவங்க வந்து உத்தியோகத்தில் அந்த பாதையில். கேல் ஜெகதி, அது மட்டும் இல்லாமல் விளையாட்டில் கியாதாபிதக அப்படின்னா வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தது. கியாத் அப்படின்னா சப், எல்லா இடத்துலையும், பித்தக பிரசித்தமாக இருந்த சாய்னா, இவங்க எல்லாருமே. சேயம் ஸ்திரீ, ஸோ எல்லா பெண்களும், இந்த பெண்கள் எல்லாமே பொதுவாகவே பெண்கள் எல்லாமே சக்கலாசு திக்ஷு சபலா. சக்கலாசு அப்படின்னா எல்லா, திக்ஷுனா திசைகளும், எல்லா திசைகளிலும். இப்போ எல்லா திசைகள்னு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே எல்லா வேலைகளிலும். சபலா, சபலா அப்படின்னா வந்து ரொம்ப பலம் பொருந்தியவர்கள், அவங்களால எல்லாமே முடியும். சர்வைஹி சதோ உற்சாகியதாம், சர்வைஹி எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சதோ உற்சாகியதாம் அப்படின்னா சதோனா சதா ப்ளஸ் எப்பயுமே நம்ம அவங்கள என்ன பண்ணணும், உற்சாகியதாம், அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்சாகியதாம், அவங்க எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்கள நம்ம எப்பயுமே உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தோடு இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்பவும் அழகான ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோடு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெசன் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது மனசில் போய் பதியறதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.